அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மேக வெடிப்ப பத்தி குடுத்துருக்காங்க. மேக வெடிப்பு அப்படின்னா, நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது 1 மணி நேரத்துல ஒரு 10லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியால 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சது அப்படின்னா, அத நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த கிளவுட் பர்ஸ்ட் மேக வெடிப்பு எங்கெல்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள்ல அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள் சமீபத்தில கூட நீங்க பார்த்திருப்பீங்க. கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டனால திடீர்னு ஒரு வெள்ளத்தினால நெறைய மக்கள் இறந்து போனாங்க. காஷ்மீர்ல கூட இத நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த மாரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீலகிரி அதிலயும் குறிப்பா அவலாஞ்சி பகுதிகள்ல அதிகமான கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது பதிவாயிட்டே இருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, அங்கு நடந்த ஒரு மேக வெடிப்புல 24 மணி நேரத்துல 91 சென்டிமீட்டர் மழை பொழிவு வந்து பதிவாகியிருந்தது. அத தாண்டி சென்னையிலயும் அடிக்கடி இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இது வங்கக்கடல்ல ஏற்படக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைமைகள்னால நமக்கு இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிறது சென்னை பகுதிகள்ல ஏற்படுது. சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு வந்து குடுத்திருக்கிறாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மினி கிளவுட் பர்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னா இங்க 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ, அதே மாதிரி மினி கிளவுட் பர்ஸ்ட் சிறிய ரக மேக வெடிப்புகள் அப்படிங்கிறது 1 மணி நேரத்துல 10லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியால 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா, அது மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அடுத்தது எஸ்சிஓ வளர்ச்சி வங்கி. ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன் 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு சைனா தலைமையில இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இதுல இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் எல்லாமே உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு இந்த அமைப்புல ஒரு உறுப்பினராக சேர்ந்திருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்து ஒரு வளர்ச்சி வங்கி வச்சிருக்காங்க. நியூ டெவலப்மென்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க் இருக்கு. ஏசியன் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரியான வளர்ச்சி வங்கிகள் எல்லா இடத்துலயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி எஸ்சிஓ வளர்ச்சி வங்கியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்து எஸ்சிஓ மாநாடு டியான்ஜில் நடக்கக்கூடிய மாநாட்டுல ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏலத்தூர் ஏரி தமிழகத்தின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறது முதல்ல 2022ஆம் ஆண்டு மதுரையில அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதன் பிறகு மார்ச் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டியில ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்திருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக இப்ப இந்தியாவுல தமிழ்நாட்டுல 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஏலத்தூர் ஏரி. அதிகப்படியான பறவைகள் இனம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஏலத்தூர் ஏரி. அந்த பகுதிய பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2002ஆம் ஆண்டு வந்த பல்லுயிர் பாரம்பரிய அந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் எல்லாமே அறிவிக்கப்பட்டு வருது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 5000த்துக்கும் மேற்பட்ட பறவைகள், ஆ புலம்பெயரும் பறவைகள் அதிகமாக காணப்படும் அப்படிங்கிற செய்திய குடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, பைரபி சாய்ராம் புதிய ரயில் பாதை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மிசோரம் தலைநகர் மிசோரமோட தலைநகர் தான் ஐஸ்வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மிசோரம் தலைநகர் ஐஸ்வால இணைக்கக்கூடிய பைரபி சாய்ராங் வரையிலான அந்த ரயில் பாதை கிட்டத்தட்ட 51 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. மிசோரம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மியான்மர், வங்கதேசம் அந்த நாடுகளோடையும், திரிபுரா, அசாம், மணிப்பூர் போன்ற மாநிலங்களோடையும் அதனுடைய எல்லைய பகிர்ந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ரயில் பாதை திட்டம் அப்படிங்கிறது 2008ஆம் ஆண்டு அறிவித்திருந்தாலும் 17 வருடங்கள் கழிச்சு இப்பதான் இந்த வேலைய பண்ணி முடிச்சிருக்காங்க. சமீபத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நாட்டினுடைய 2வது உயர்ந்த ரயில் பாலம் அப்படிங்கிறதும் இந்த குராங் அப்படிங்கிற ஆற்றின் மேல அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த குராங் அப்படிங்கிற பாலம் வந்து குதுப் மினார விட 42 மீட்டர் அதிகமாக இருக்கு. உயரம் 42 மீட்டர் உயரம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி உலகத்திலேயே மிகவும் உயரமான பாலம் அப்படிங்கிறது நம்மளுடைய செனாப் பாலம் சமீபத்துல திறந்து வச்சிருப்பாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. சரியா? இந்த ரயில் பாதையை விரைவில நம்ம பிரதமர் வந்து திறந்து வைக்க போறார். இன்றைக்கு டிஎன்ஏல இருந்த முக்கிய செய்திகள பார்த்துப்போம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.